இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ல நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி போர்ட்ரைட்ல நம்ம போட்டோ வந்து எப்படி சூப்பரா எடிட் பண்றது அப்படி சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஸோ இந்த போட்டோ எடிட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா லைட்ரூம் அப்ளிகேஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். பட் இல்ல அப்படின்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணுமோ இந்த மாதிரி லைட்ரூம் அப்ளிகேஷன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து நிறைய டூல்ஸ் ஐக்கான் வந்துட்டு ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சன்லைட் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதில் செகண்ட் உள்ள கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணி -10 அந்த மாதிரி ரேஞ்சில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே உள்ள ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டு ஸோ -48 செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஷேடோஸ் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி -6 செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒயிட்ஸ் பார்த்தீங்கன்னா -100 செட் பண்ணிக்கோங்க. பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டு ஸோ -40 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள கர்வ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கர்வில் ஒரு பாயிண்ட்டை செட் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக மேலே வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப்பில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா மேலே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கர்வு வந்து இந்த மாதிரி ஷேப்பில் இருக்க மாதிரி நீட்டாக நீங்களும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட கர்வையும் நீட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மேலே உள்ள டன் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஐக்கானுக்கு கீழே ஒரு பாட்டில் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெம்பரேச்சர் இருக்கும் இன்க்ரீஸ் பண்ணி ஸோ ஒரு 15 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு ஸோ கரெக்டாக 16 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டின்ட்னு இருக்கிறத இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் விப்ரான்ஸ்ன்றதை கம்மி பண்ணி -6 செட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக உள்ள சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி ஸோ 43 அந்த மாதிரி ரேஞ்சில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மேலே உள்ள கலர் மிக்சிங் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு உள்ள ரெட் கலரில் சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி 10 அந்த மாதிரி ரேஞ்சில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக உள்ள லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி 15 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெட்டில் பார்த்தீங்கன்னா ஹியூ வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆரஞ்சு கலர் போயிட்டு ஹியூ வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -30 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லூமினன்ஸ்ன்றதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 40 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி ஸோ உங்கள் ஸ்கின் டோனுக்கு தேவையான அளவு செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் வந்து -100 செட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக உள்ள லூமினன்ஸ் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி ஸோ -35 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஹியூ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி 55 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு க்ரீன் பார்த்தீங்கன்னா ஹியூ வந்துட்டு ஸோ -35 பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ 80 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக உள்ள லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி -35 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ கிளிக் பண்ணி ஹியூ வந்து -100 செட் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு ஸோ -27 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக உள்ள லூமினன்ஸ் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 60 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ கிளிக் பண்ணிவிட்டு ஹியூ பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி -25 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய லூமினன்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி 60 ரேஞ்சில் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வயலட் கிளிக் பண்ணி சேச்சுரேஷன் வந்துட்டு ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. லூமினன்ஸ் மட்டும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உள்ள பிங்க் கலர் கிளிக் பண்ணி சேச்சுரேஷன் வந்துட்டு ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு ஸோ ஓவரால் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள டன் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாக்ஸ் மாதிரி ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ 20 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஸோ ஒரு 30 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டிஹாஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரேஞ்சில் இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 25-30 அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ விக்னெட்டுங்கிறத பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு -35 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபெதர்ன்னு இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 90 இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஐக்கான் கிளிக் பண்ணி ஷார்ப்பனிங்னு இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஸோ ஒரு 15 அந்த மாதிரி ரேஞ்சில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாய்ஸ் ரிடக்ஷன்றதை ஸோ ஒரு 17 செட் பண்ணிக்கோங்க. ஸோ கலர் நாய்ஸ் ரிடக்ஷனுங்கிறத ஸோ அதை விட கொஞ்சம் கூட ஸோ 25 அந்த ரேஞ்சில் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜ் கம்பேரிசன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கில் மீட் பண்ணுவோம்.